கோவை மாவட்டம் பொள்ளாச்சி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதியில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. ஆச்சிப்பட்டி, ராசக்காபாளையம் மற்றும் சங்கம்பாளையம் உள்ளிட்ட கிராம மக்களுக்கு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவி அம்மா ஆகியோரின் பிறந்தநாளையொட்டி அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் பொள்ளாச்சி ஜெயராமன் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இதில் கழக நிர்வாகிகள், தோழமை கட்சி நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். திருப்பூர் மாவட்டம் உடுமலை நகராட்சி வார்டு எண் 8 உள்ள சுந்தர் நகர் பகுதியில் சட்டமன்ற மேம்பாட்டு நிதியின் கீழ் தார் சாலை அமைப்பதற்கான பூமி பூஜை நடைபெற்றது. 7 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்படும் தார் சாலைக்கான பூமி பூஜையில் முன்னாள் அமைச்சரும் கழக அமைப்பு செயலாளருமான உடுமலை கே. ராதாகிருஷ்ணன் பங்கேற்று பணிகளை துவக்கி வைத்தார். கழக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் பலர் இதில் கலந்து கொண்டனர். கடலூர் மாவட்டம் புவனகிரி தொகுதிக்கு உட்பட்ட கொடுமானூர் கிராமத்தில் சட்டமன்ற தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் கட்டப்பட்ட காத்திருப்பு கூடம் திறந்து வைக்கப்பட்டது. கடலூர் மேற்கு மாவட்ட கழக செயலாளரும் புவனகிரி சட்டமன்ற உறுப்பினருமான அருண்மொழி தேவன் காத்திருப்பு கூடத்தினை மக்கள் பயன்பாட்டுக்கு திறந்து வைத்த இனிப்புகள் வழங்கினார். இதைத் தொடர்ந்து காவனூர் கிராமத்தில் அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் வாக்குச்சாவடி நிர்வாகிகளின் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. ஒன்றிய இளைஞரணி செயலாளர் சாமுவேல் மற்றும் ஒன்றிய செயலாளர் நவநீத கிருஷ்ணன் ஆகியோர் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் கழக அம்மா பேரவை துணை செயலாளர் அருளழகன், மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் உமா மகேஸ்வரன் உள்பட பலர் பங்கேற்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் வெம்பாக்கம் கிழக்கு ஒன்றியத்திற்கு உட்பட்ட பகுதிகளைச் சேர்ந்த திமுக, தேமுதிக உள்ளிட்ட மாற்றுக் கட்சியினர் 100க்கும் மேற்பட்டோர் அதிமுகவில் இணைந்தனர். திருவண்ணாமலை வடக்கு மாவட்ட கழக செயலாளர் தூசி கே. மோகன் மற்றும் கழக அமைப்பு செயலாளர் முக்கூர் சுப்பிரமணியன் ஆகியோர் இதில் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்ற கழகத்தில் இணைந்தவர்களுக்கு கழக வேட்டி வழங்கி வரவேற்பு அளித்தனர். முன்னதாக புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவி அம்மா ஆகியோரின் திருவுருவ படத்துக்கு இருவரும் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். வெம்பாக்கம் கிழக்கு ஒன்றிய கழக செயலாளர் திருமூலன் தலைமையிலும் தகவல் தொழில்நுட்ப பிரிவு மண்டல துணை செயலாளர் நிவாஸ் ஏற்பாட்டிலும் நடைபெற்ற இந்நிகழ்வில் கழக நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர். கடலூர் மாவட்டம் நத்தப்பட்டு ஊராட்சி பிருந்தாநகர் பகுதியில் வாக்குச்சாவடி நிர்வாகிகளுக்கான ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. முன்னாள் அமைச்சரும் கடலூர் வடக்கு மாவட்ட கழக செயலாளருமான MC சம்பத் இதில் பங்கேற்று வாக்குச்சாவடி நிர்வாகிகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டார். தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் காசிநாதன் மற்றும் ஒன்றிய தலைவர் ஆதி நாராயணா ஆகியோர் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் பங்கேற்றனர். திருவண்ணாமலை தெற்கு மாவட்டம் செங்கம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட தண்டாரம்பட்டு பகுதியில் அதிமுகவின் தேர்தல் வாக்குறுதிகள் அடங்கிய பிரசுரம் வழங்கும் நிகழ்ச்சி மற்றும் திண்ணை பிரச்சார நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி துணை செயலாளருமான அக்ரி கிருஷ்ணமூர்த்தி கலந்து கொண்டு கழக தேர்தல் வாக்குறுதிகள் அடங்கிய பிரசுரங்களை பொதுமக்களிடம் வழங்கி அதிமுகவின் இரட்டை இலை சின்னத்திற்கு ஆதரவு திரட்டினார். ஒன்றிய செயலாளர் பாபு என்கிற தட்சிணாமூர்த்தி ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள், கூட்டணி கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். தென்காசி மாவட்டம் குருவிக்குளத்தில் குருவிக்குளம் வடக்கு ஒன்றிய கழக அலுவலகத்தின் திறப்பு விழா நடைபெற்றது. கழக மகளிர் அணி துணை செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான VM ராஜலட்சுமி கழக அலுவலகத்தை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். குருவிக்குளம் வடக்கு ஒன்றிய கழக செயலாளர் முத்துப்பாண்டியன் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் கழக நிர்வாகிகள், சார்பு அணி நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் பலர் பங்கேற்றனர். திருவள்ளூர் மேற்கு மாவட்டம் வெங்கத்தூர் குமரன் நகர் பகுதியில் மாற்றுக் கட்சியைச் சேர்ந்த தொழிலதிபர் RS தேவா தலைமையில் 200க்கும் மேற்பட்டோர் வாகன பேரணியாக சென்று அதிமுகவில் தங்களை இணைத்துக் கொண்டனர். அதிமுகவில் புதிதாக இணைந்தவர்களை முன்னாள் அமைச்சரும் திருவள்ளூர் மேற்கு மாவட்ட செயலாளருமான PV ரமணா கழக துண்டு அணிவித்து வாழ்த்தி வரவேற்றார். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை மாநில MGR இளைஞரணி துணை செயலாளர் S ஞானகுமார், ஒன்றிய மாணவரணி செயலாளர் T வசந்தகுமார், ஒன்றிய அம்மா பேரவை செயலாளர் G உமாபதி, இளைஞர் அணி மாவட்ட துணை செயலாளர் RR சுரேஷ்குமார் ஆகியோர் செய்திருந்தனர். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே கடந்த 10ஆம் தேதி +2 மாணவி கொலை செய்யப்பட்ட சம்பவத்தை கண்டித்து கோவில்பட்டி இனாம் மணியாட்சி சந்திப்பில் யாதவ் சமுதாய அமைப்பினர் நடத்திய போராட்டத்தில் அதிமுக நிர்வாகிகள் பெருந்திரளாக பங்கேற்றனர்.
அதிமுக முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு மற்றும் கூட்டணி கட்சியினர் பங்கேற்று மாணவியின் மரணத்திற்கு உரிய நீதி கோரி கண்டன உரையாற்றி திமுக அரசை கண்டித்து கோஷங்கள் எழுப்பினர். ஏராளமானோர் பங்கேற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஆவேசமடைந்த பெண்கள் திடீரென குற்றவாளியை விரைந்து கைது செய்ய வலியுறுத்தி சாலை மறியலில் ஈடுபட்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. நீதி வேண்டும், நீதி வேண்டும், எங்கள் தங்கைக்கு நீதி வேண்டும், எங்கள் மகளுக்கு நீதி வேண்டும். கைது செய், கைது செய், குற்றவாளியை கைது செய். காவல்துறையே, காவல்துறையே, மத்தன போக்கை கைது செய். மயிலாடுதுறை மாவட்டம் எடுத்துக்கட்டியில் பூம்புகார் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட குத்தாலம் பகுதியைச் சேர்ந்த திமுக, தேமுதிக மற்றும் தாவேக கட்சியினர் 30க்கும் மேற்பட்டோர் அக்கட்சிகளில் இருந்து விலகி அதிமுகவில் இணைந்தனர். மயிலாடுதுறை மாவட்ட கழக செயலாளர் எஸ் பவுன்ராஜ் அதிமுகவில் இணைந்தவர்களுக்கு கழக துண்டினை அணிவித்து வரவேற்பு அளித்தார். குத்தாலம் தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் இளங்கோவன் தலைமையிலும் குத்தாலம் அம்மா பேரவை இணை செயலாளர் போஸ்வர்மன் மற்றும் குத்தாலம் ஒன்றிய கழக பொருளாளர் வேல்முருகன் ஏற்பாட்டிலும் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் பங்கேற்றனர். பாலியல் குற்றங்களை கட்டுப்படுத்த தவறிய திமுக அரசை கண்டித்து அதிமுக சார்பில் நடைபெறவுள்ள ஆர்ப்பாட்டம் குறித்து திருச்சி புறநகர் வடக்கு மாவட்ட அலுவலகத்தில் கழக நிர்வாகிகள் ஆலோசனையில் ஈடுபட்டனர். முன்னாள் அமைச்சரும் திருச்சி புறநகர் வடக்கு மாவட்ட செயலாளருமான பரஞ்சோதி தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் ஆர்ப்பாட்டத்திற்கான முன்னேற்பாடுகள் குறித்தும் தேர்தலுக்கான பணிகள் குறித்தும் ஆலோசனை வழங்கப்பட்டது. இதில் கழக அமைப்பு செயலாளர் மனோகரன், முன்னாள் அமைச்சர் பூனாட்சி, சிறுபான்மையினர் நலப்பிரிவு மாநில துணை செயலாளர் RS புல்லட் ஜான், புரட்சி தலைவி அம்மா பேரவை மாநில துணை செயலாளர் க ஜெயம் ஸ்ரீதர் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். தென்காசி மாவட்டம் சுரண்டையில் பொதுமக்களுக்கு அதிமுகவின் தேர்தல் வாக்குறுதிகள் பிரசுரங்களை வழங்கி மாவட்ட செயலாளர் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். சுரண்டை மார்க்கெட் பகுதியில் நகர செயலாளர் சங்கர் ஏற்பாட்டில் தென்காசி தெற்கு மாவட்ட கழக செயலாளர் செல்வ மோகன்தாஸ் பாண்டியன் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் பொதுமக்கள் மற்றும் வியாபாரிகளுக்கு அதிமுகவின் தேர்தல் வாக்குறுதி பிரசுரங்கள் வழங்கப்பட்டது. இதில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு பரப்புரையில் ஈடுபட்டனர். திருவள்ளூர் மேற்கு மாவட்டம் திருத்தணி ஒன்றிய அம்மா பேரவை சார்பில் அக்ரஹாரம் பகுதியில் புரட்சி தலைவி அம்மா பிறந்தநாளையொட்டி 500 தாய்மார்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. கழக அமைப்பு செயலாளரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான திருத்தணி கோ ஹரி தாய்மார்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். திருத்தணி ஒன்றிய அம்மா பேரவை ஒன்றிய செயலாளர் N நாராயணன் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் ஏராளமானோர் பங்கேற்றனர். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் அடுத்த திருப்புலிவனம் பகுதியில் அதிமுக செயல் வீரர்கள் வீராங்கனைகளுக்கான ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. கழக அமைப்பு செயலாளர் பாலாஜாபாத் கணேசன் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் வரும் தேர்தலை முன்னிட்டு கழக செயல் வீரர்கள் ஆற்ற வேண்டிய முக்கிய பணிகள் குறித்து பாலாஜாபாத் கணேசன் பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினார். உத்திரமேரூர் மத்திய கழக செயலாளர் தங்க பஞ்சாட்சரம், கிழக்கு ஒன்றிய கழக செயலாளர் பிரகாஷ் பாபு, மேற்கு ஒன்றிய கழக செயலாளர் தர்மன், வடக்கு ஒன்றிய கழக செயலாளர் சாலவாக்கம் முருகன், நகர கழக செயலாளர் ஜெயவிஷ்ணு ஆகியோர் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்.